இந்த தாவீது கோலியாத்து கதையில் எங்கே இயேசுவானவர் இருக்காருன்னு கேட்டான்னு ஒருத்தன் டப்புன்னு அடித்தானா, இந்த கல்லில் இருக்கிறார், இந்த கல்லில் அப்படின்னு. ஏன்னா இயேசுவானவர் தான் கல், மூளைக்கல்லாக இருக்கிறாரு, அதனால் அங்கே அந்த கல்லை தூக்கி போடு அப்படின்னா. கல்லை தூக்கி எங்கே போடுறான்னு தெரியல. அப்போ 5 கல்லுன்னா என்ன பண்ணுறது? ஒரு கல் இயேசுவானவர்னா மித்த 4 கல் எங்கே வண்டி கொண்டு கொடுக்குறது? கொஞ்சம் அர்த்தம் வேண்டாமா? படிக்க தெரியாதவங்களுக்குலாம் மூளை வேலை செய்யாது. உங்களுக்கு ஓரலாக சொல்லணும். நான் என்ன கேட்குறேன், படிக்க தெரியாதவங்களுக்கு ஆண்டவர் மூளை கொடுக்கலையா? படிக்க தெரிஞ்சவங்களுக்கு தான் மூளை வைக்கிறாங்களா? அதாவது ஆண்டவர் படைத்த முதலாவது இன்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொன்னோம்னா இந்த மேரேஜ். இன்னும் ரொம்ப சிறப்பாக சொல்ல போனால் மனுஷனை ஆண்டவர் ஜாதி வாரியாக பிரித்து படைக்கவில்லை. இது ஏக்தா நெட்வொர்க் வழங்கும் திருச்சபை அன்றும் என்றும் சால்வேஷன் டிவி நேயர்கள் அனைவரையும் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே அன்போடு இந்த வேதாகம ஆராய்ச்சி நிகழ்ச்சிக்கு அழைக்கிறோம். இந்த நிகழ்ச்சியிலே கர்த்தருடைய மாபெரும் வரலாறை குறித்து பார்த்து கொண்டு வருகிறோம். இது அவருடைய ஆலோசனை, த ஹோல் கவுன்சில் ஆஃப் காட். இதில் ஆதி ஆகமத்திலிருந்து நாம் என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் அப்படியே ஒரே புத்தகமாக, ஒரே வரலாறாக, இந்த வரலாறு எப்படி படிப்படியாக கர்த்தருடைய திட்டத்தை நிறைவேற்றி கொண்டே வந்து இயேசு கிறிஸ்துவிலே பூரணமாகி இப்பொழுது நம்முடைய சபையின் மூலமாக நம்முடைய வாழ்க்கையிலும், நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும், குடும்ப வாழ்க்கையிலும், சபையினுடைய வாழ்க்கையிலும், அதோடு கூட இந்த உலகளாவிய ஊழியத்திலும் எப்படி இது முன்னேறி கொண்டு போகிறது என்றும், இதற்கு பின்பதாக கர்த்தருடைய வருகையிலே எப்படி இது பூரணப்பட போகிறது, ஆண்டாண்டு காலமாக ஒரு 1000 வருஷம் உண்டு, 1000 ஆண்டுகளாக நாம் கர்த்தரோடு கூட அவருடைய ராஜ்யத்திலே நாம் ஆளுவோம் என்பதையும், இயேசுவானவர் திரும்ப வருவார், அவர் தேவனுடைய ராஜ்யத்தை ஸ்தாபிப்பார் என்பதை குறித்து நாம் பார்க்க போகிறோம். இது எல்லாவற்றையும் என்ன செய்கிறோம், ஒரு பேனோரமைக் பிக்சர். நீங்கள் சில நேரம் இந்த ஃபோட்டோ எடுக்கும்போது பேனோரமைக் வின்னு எடுப்பாங்க. முழுவதுமாக ஒரு 180 இப்போ 360 டிகிரி எடுக்கிறாங்க. எல்லா பகுதியும் ஒட்டுமொத்தமாக பார்க்கக்கூடிய அளவிற்கு நாம் வேதாகமத்தை பார்க்க வேண்டும். ஏன்னா அநேக நேரங்களில் நம்ம ஏதாவது ஒரு துண்டு மாதிரி எடுத்துருக்கோம். கோலியாத்தை எடுத்த 5 கல் அதை வச்சுட்டு பேசுவாங்க. நான் ஒரு தடவை சொல்லிட்டு இருந்தேன்னா நினைக்கிறேன், ஒருத்தர் சொன்னார் தாவீதை எடுத்த இந்த 5 கல் கூழாங்கல். இந்த தாவீது கோலியாத்து கதையில் எங்கே இயேசுவானவர் இருக்காருன்னு கேட்டான்னு ஒருத்தன் டப்புன்னு அடித்தானா, இந்த கல்லில் இருக்கிறார், இந்த கல்லில் அப்படின்னு. ஏன்னா இயேசுவானவர் தான் கல், மூளைக்கல்லாக இருக்கிறாரு, அதனால் அங்கே அந்த கல்லை தூக்கி போடு அப்படின்னா. கல்லை தூக்கி எங்கே போடுறான்னு தெரியல. அப்போ 5 கல்லுன்னா என்ன பண்ணுறது? ஒரு கல் இயேசுவானவர்னா மித்த 4 கல் எங்கே வண்டி கொண்டு கொடுக்குறது? கொஞ்சம் அர்த்தம் வேண்டாமா? அதாவது வேதாகமத்தை எப்படி படிக்க வேண்டும்? தாவீது கோலியாத்தினுடைய இந்த கதை வந்தவனுடைய அர்த்தமே என்ன? எதை கொண்டு வர்றார் ஆண்டவர்? ஒரு பெரிய ஒரு வீரனை சாதாரண ஒரு நபரை ஆடுகளுக்கு பின்பதாக போன ஒரு நபரை எடுத்து ஆண்டவர் பயன்படுத்த போகிறார். அவன் மூலமாக, அவனுடைய குடும்பத்தின் மூலமாக மேசியா வருவார். அதுதான் எனக்கு முக்கியம். அந்த 5 கூழாங்கல் கிடையாது. குமா குமா கே மாறா, இதில் ஒரு பெரிய பாட்டே இருக்குது, நல்லது. ஆனால் எங்கே கொண்டு வந்திருக்கணும்? இயேசு கிறிஸ்துவை குறித்து அதை சொல்லியிருக்கணும். அதை விட்டுருவாங்க, கம்ப்ளீட்டாக விட்டுருவாங்க. அதுலேருந்து நம்ம என்ன பண்ணுறோம், நிறைய நேரங்களில் கதைகளிலிருந்து நாம் போதனைகளை உருவாக்க ஆரம்பிக்கிறோம். இப்போ இன்னொரு பகுதி ஒன்று வருது. என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ படிக்க தெரியாதவங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரியான பவுலடியாருடைய கடிதங்களில் உள்ள போதனைகளை நீங்கள் சொன்னீங்கன்னா அவங்களுக்கு புரியாது. எல்லாம் அப்ஸ்ட்ராக்ட். அதாவது என்ன சொல்ல, அப்ஸ்ட்ராக்ட்ங்கிற தமிழில் என்ன சொல்லலாம், இதெல்லாம் இது சாதாரணமாக புரிந்து கொள்ள முடியாது. பேதுருவானும் சொல்கிறாரு, அவன் எழுதுவதிலே அநேகம் அறிவதற்கு அரிதாக இருக்கிறது, முடியலை, அந்த மாதிரியாக நீங்கள் சொல்ல முடியாது அப்படிங்கிறாரு. இப்போ எனக்கு என்னென்ன, அப்போ என்ன எப்படி அவங்களுக்கு போதிக்கலாம் அப்படின்னா, இயேசுவானவருடைய கதைகள் ஒரு 50 கதைகள் சொல்லுங்கள், அவங்களுக்கு போதும். அவங்களுக்கு சுவிசேஷம் தெரிஞ்சிடுமோ? ஆமாம், 50 கதைகள் சொல்லுங்கள், அவங்க போதும், அது போதும். ஏன்? படிக்க தெரியாதவங்களுக்குலாம் மூளை வேலை செய்யாது. உங்களுக்கு ஓரலாக சொல்லணும். நான் என்ன கேட்குறேன், படிக்க தெரியாதவங்களுக்கு ஆண்டவர் மூளை கொடுக்கலையா? படிக்க தெரிஞ்சவங்களுக்கு தான் மூளை வைக்கிறாங்களா? படிக்க தெரியாதவங்க ரொம்ப அழகாக யோசிப்பாங்க, பன்மடங்கில் யோசிப்பாங்க. நீங்கள் ஊருக்குள்ளே போய் கேட்டு பாருங்கள், என்ன செய்ய மழை வருமா அப்படி பார்த்துட்டு இப்படி பார்த்துட்டு, ஆமாம்மா 3 மணிக்கு மழை வரும்னுமாங்க. நீங்கள் போய் என்ன செய்ய, நீங்கள் இதில் மெட்ராலஜி இருந்தால் அவர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த ஐயா சொல்கிறதுக்கு காத்திருக்கணும். மழை மேன், இந்த ரெயின் மேன், அந்த வாட்டர் மேன், அவரை காத்திருக்கணும். இருந்து வெதர் மேன், ஆமாம், வெதர் ஹீஸ் அ மேன் ஆர் நாட், அப்படியெல்லாம் கேட்கல. இல்லை, அங்கே போய் நம்ம பார்த்துருக்க வேண்டியது இருக்குது. ஆனால் முன்னாடியே நீங்கள் ஒரு பழைய பாடல் எனக்கு ஞாபகம் இருக்கு. ஆற்று வெள்ளம் நாளை வர தோற்றுதே கூறி
மலை ஆழ மின்னல் ஈழ மின்னல் சூழ மின்னுதே. அப்போ அவங்க பாடலில் எழுதி வச்சுருக்காங்க எப்படி மழை பெய்யுங்கிறத வந்து குறிக்கிறதுக்கான அந்த இயற்கையெல்லாம் வச்சு சொல்லியிருக்கிறாங்க. என்ன இப்படி முழிக்கிறீங்க? இது நான் 5ஆம் கிளாஸில் 6ஆம் கிளாஸில் படித்து செய்யலுது. அன்னைக்கு சொல்லி வச்சுட்டேன். என்ன நேற்றும் இன்றும் கொம்பு சுற்றி காற்றடிக்குதே, கேணி நீர்ப்படு சொரித்தவளை கூப்பிடுகுதே. ஆமாம், முழுவதுமாக அப்படி வரும். என்னங்க என்ன சொன்னீங்க? குற்றால குறவஞ்சே. இது இன்னும் கொஞ்சம் அதிகமாக போகுது. அதாவது எப்படி வரும்னு சொல்கிறாங்க. இது வந்து படிக்க தெரியாதவங்களுக்கு நீங்கள் ஸ்டோரி மட்டும் சொல்லிட்டு போங்கன்னு சொல்கிறாங்க. என்னென்னு சொன்னாங்க, வேதாகமத்தில் உள்ள ஸ்டோரி மட்டும் இல்லை, அவங்களே ஒரு ஸ்டோரி ஏற்படுத்தி சொல்லுங்கள். எப்பா வரலாறு இருக்கும்போது ஏன்ப்பா உனக்கு ஸ்டோரி? எதுக்கு உனக்கு ஸ்டோரி வேணும்? கதை மேலே கதை, கதை மேலே கதை. இது எல்லாம் வரலாறு. ஆதியாகமம் 1 முதல் 11 அதிகாரங்கள் வரலாறு. அந்த வரலாறில் நாம் பார்க்குறோம் 5 வரலாறு கொடுக்கப்பட்டிருக்கிறது. 2வது அதிகாரம் 4வது வசனம், பூமியும் வானமும் சிருஷ்டிக்கப்பட்ட வரலாறு இவைகளே. அப்போதுக்கு அடுத்தது 5வது அதிகாரம் 1வது வசனம், ஆதாமின் வம்ச வரலாறு இதுதான். அது அடுத்தது நோவாவின் வம்ச வரலாறு 6வது அதிகாரம் 9வது வசனம். 10வது அதிகாரம் 1வது வசனம், நோவாவினுடைய குமாரனாகிய சேம், ஹாம், யாஃபேத் என்பவருடைய வம்ச வரலாறு. 10வது அதிகாரம் 11வது வசனம், சேமனுடைய வம்ச வரலாறு. இதே போல் நீங்கள் 11வது அதிகாரத்துக்கு பின்பதாக வந்தீங்கன்னா, 11வது அதிகாரத்திற்கு பின்பதாக குறிப்பாக இதெல்லாம் சொல்கிறாங்க ஹிஸ்டாரிக்கல் பேட்ரியாட்டிக்கல் ஹிஸ்டரி, அதாவது மூதாதையர்களுடைய நம்மளுடைய மூதாதையருடைய வரலாறு அப்படின்னாங்க. அதில் தான் ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த முற்பிதாக்களுடைய வரலாறு அதுக்கு பின்பதாக வருது. 11வது அதிகாரம் 27வது வசனம், 11, 27, 25, 12, 25, 19, 36, 1, 37, 2. சரி, மறுபடியும் ஒருத்தர் சொல்கிறேன். 11, 27, 11:27, 25, 12, அடுத்தது 25, 19, 25, 19, 36, 1, 36, 1. இதோடைய தொடர்ச்சி 36, 9 இருக்குது. அதனுடைய தொடர்ச்சியும் அதுக்கடுத்ததாக 37, 2, 37, 2. ஆரம்பிக்கலாமா? ஓகே, கோஹெட். 11:27 தேராவுடைய வம்ச வரலாறு. தேராவுடைய வம்ச வரலாறு. தேராகு ஆப்ராம், நாகோர், ஆரான் என்பவர்களை பெற்றான். ஆரான் லோத்தை பெற்றான். ஓகே, அடுத்ததாக 25, 12 இஸ்மவேலின் வம்ச வரலாறு. பெண்ணாகிய எகிப்து தேசத்தாலான ஆகார் ஆபிரகாமுக்கு பெற்ற குமாரனாகிய இஸ்மவேலின் வம்ச வரலாறு. அதுக்கடுத்ததாக 25, 19 ஆபிரகாமின் குமாரனாகிய ஈசாக்குடைய வம்ச வரலாறு. ஈசாக்குடைய வம்ச வரலாறு. அதுக்கடுத்ததாக 36, 1 ஏதோமியரின் தகப்பனாகிய ஏசாவின் வம்ச வரலாறு. ஆமாம், இதை தொடர்ந்து 36, 9 இதை தொடர்ந்து வருகிறது. அதுக்கடுத்ததாக 37, 2 யாக்கோபுடைய சந்ததியின் வரலாறு. யாக்கோபுடைய சந்ததியின் வரலாறு. இதான் ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபு மூதாதையருடைய முழு வரலாறும் இந்த 12 முதல் 50 அதிகாரங்களில் முழுவதுமாக கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ முன்னாடி ஒரு 5 துவக்கம், அதற்கு அடுத்ததாக ஒரு 5 துவக்கம். இந்த துவக்கம் தான் ஜெனசஸ் ஷோஸ் ஆரம்பம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எல்லாமே வரலாறு. சரி, இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்? சிருஷ்டிப்பை குறித்து பார்க்க போகிறோம். சூப்பர், இதுதான் சண்டே கிளாஸ் ஆரம்பிக்கிறது. சரி, நீங்கள் 1 முதல் 11 அதிகாரங்களை நம்ம விளக்கமாக ஒன்றாக பார்க்க முடியாது. இப்போ நம்ம பார்க்க போகிறோம் எல்லாமே நம்ம இந்த முழு வேதாகமத்தையும் ஒவ்வொரு நிகழ்ச்சிகளாக நாம் பார்க்க போகிறோம். ஒட்டு மொத்தமாக ஒரு நிகழ்ச்சி என்ன நடந்தது, அதோடு கூட அந்த டீச்சிங் பேசேஜஸ் அல்லது சேர் பேசேஜஸ். எங்களுக்கு பாடம் எடுத்த அருமையான வால்டர் கெய்சர், அவர் ஓல்ட் டெஸ்டமெண்ட் அத்தாரிட்டி, அவர் எல்லாம் சேர் பேசேஜ் அப்படி ஏன் சேர் பேசேஜ்னுங்களா இந்த இடத்துல தான் அந்த தியாலஜி இஸ் சிட்டிங் ஓவர் தேர் அப்படிங்கிறாரு. இந்த தியாலஜி இஸ் சிட்டிங் ஓவர் தேர் இந்த பேசேஜஸ். நாங்கள் டீச்சிங் பேசேஜ்னுமோ அவர் சேர் பேசேஜ் என்பார். இன்னமும் நல்லாயிருக்கும் அதை அவர் சும்மா பெரிய சித்திரம் மாதிரி நமக்கு கண் முன்னாடி காட்டிடுவார் சாதாரணமாக. முக்கியமாக நமக்கு சொல்ல போதிக்கக்கூடிய வசனங்கள், வேதாகமத்தை சரியானபடி புரிந்து போதிக்கக்கூடிய வசனங்களை நாம் பார்க்க போகிறோம். இப்போ இப்படி பார்க்க போகிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன செய்கிறோம், இந்த ஆதியாகமம் 1வது அதிகாரத்துலேருந்து 11வது அதிகாரம் வரைக்கும் என்ன ஒட்டு மொத்தமாக நம்ம ஒரு பெரிய ஒரு சித்திரமாக என்னத்தை பார்க்குறோம்? பெரிய 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 காரியமாக சின்ன சின்னதெல்லாம் விட்டுருவோம். நிறைய பேர் கேட்பாங்க,
என்று கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு கேட்டாங்க. அது இது என்னது, ஆதாமுடைய பிள்ளைகளுக்கு எங்கேருந்து பொண்ணுங்க எடுத்தாங்க அப்படின்னு கேட்பாங்க. எங்கேருந்து பொண்ணு எடுத்தாங்க அவங்களுக்கு வந்துச்சு அப்படின்ட்டு. நான் ஒருத்தர்கிட்ட சொன்னேன், ரொம்ப முக்கியமாக வந்து சபை எப்படி வளர வேண்டும் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கேன், எப்படி சுவிசேஷம். அவர் நேராக எனக்கு ஒரு டவுட்டியா அப்படின்னாரு. என்னமோ கேட்க போகிறாருன்னு கேட்டான். ஒன்று கேட்டேன், இந்த ஆதாமுடைய பிள்ளைங்களுக்கு எங்கேருந்து பொண்ணு கொடுத்தாங்க. நான் சொன்னேன், நானும் பொண்ணு கொடுக்கல, நீங்களும் கொடுக்கல. இது எதுக்கு இப்போ போட்டு கவலைப்படுறோம்? சபை இப்போ எப்படி வளரணும், இதுக்கு என்ன போதிக்கணும், இது எப்படி நம்ம வந்து வேதாகமத்தை கற்றுக் கொடுக்கணும், இதை தான் நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். அதை கொண்டாந்து இப்போ கேட்குறீங்களே, அதை நிறைய பேசலாம் அதை. ஆனால் இப்போ நம்முடைய சபைகளில் நம்ம பிள்ளைங்களுக்கு எங்கே பொண்ணு எடுக்கிறோம், எங்கே மாப்பிள்ளை எடுக்கிறோன்னு முதல்ல யோசிங்க. அதை நான் கிறிஸ்டியன்ஸில் கொண்டு, ஏதாவது கிறிஸ்துவை அறியாதவர்கள்ட்ட கொண்டு கொடுத்து, அல்லது ஞானஸ்தானத்தை வந்து திடீர்னு என்ன கல்யாணத்துக்கு முன்னாடி முதல் நாள் ராத்திரி ஞானஸ்தானத்தை கொடுத்து நம்ம கட்டுறோமா, அதை முதல்ல யோசிங்க. உங்களுக்கு யார் பொண்ணு கொடுத்ததுன்னு கேட்கணும். எனக்குன்னு கேட்டானா, ஓ அவருக்கு யார் பொண்ணு கொடுத்தான்னு கேட்கணுமா? நல்ல வேலை நான் கேட்கல, என்ன நேரம் போயிருன்னு கேட்கல. இல்லை இந்த மாதிரி அதாவது விதண்டாவாதங்களை கொண்டு வந்து சில பேர் தேவையில்லாத எடுப்பாங்க. அதனால் எப்போவுமே நம்ம வேதாகமத்தை படிக்கும்போது இந்த மாதிரி சில இது வரும், சில இது பேர் வருவாங்க, அவங்கள கொஞ்சம் அப்படி தட்டி உள்ளே கொண்டு வந்து, ஏன்னா எப்படி திசை மாற்றலான்னு சொல்லி சில பேர் இருப்பாங்க. ஓகே, இப்போ நம்ம என்ன செய்ய போகிறது கிடையாது, உள்ள ஒன்றையும் நம்ம படிக்க போகிறது கிடையாது. குறிப்பாக அடுத்தது எங்கே கேட்பாங்கன்னா 5வது அதிகாரம் 6வதுல இந்த தேவ தூதர்கள், தேவ மனுஷர்களா, தேவகுமாரர் அவங்க எங்கேருந்து வந்தாங்க அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு நம்ம முன்னாடி வந்து ஒரு தடவை நடத்தும் போது நம்ம நடத்திருக்கோம். அதை சுவிசேஷத்தை சொல்லும்போது அவங்க விழுந்து போன ஆவிகள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது பேதுருடைய நிருபத்தில் நோவுடைய நாட்கள் இருந்து அப்போ விழுந்து போனவர்கள் யார், அவங்க எங்கே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அதை நம்ம பார்த்தோம். அவங்களாம் அந்த அசுரர்கள், அவங்களாம் எப்படிப்பட்டவங்க அப்படின்னு ஒரு கதையே சொல்லுவாங்க. அதுக்கு ஓகே, அதுக்குள்ளே நம்ம போக போகிறது கிடையாது. நிறைய கதை நிறைய பேர் சொல்லிட்டுவாங்க. ஆனால் ஒட்டுமொத்த நிகழ்வு என்ன நடந்தது அதை மட்டும் பார்க்க போகிறோம். சரி, எப்படி நீங்கள் பார்க்க முடியும் இந்த 1 முதல் 11 அதிகாரங்களை எப்படி நீங்கள் பார்க்கலாம்? ஒட்டுமொத்தமாக ஒரு முக்கியமான நிகழ்வு, அதாவது இந்த டீச்சிங் பேசேஜ், அந்த சேர் பேசேஜ், இந்த பில்லரை மட்டும் பார்க்க போகிறோம். யூ ஆர் நாட் கோயிங் டு see ஈச் பிரிக், ஒவ்வொரு பிரிக்காக பார்க்கலாம். பில்லரில் எப்படி இருக்குது, எங்கெங்கெல்லாம் பில்லர் வைப்பீங்க? சிருஷ்டிப்பு 1, 2 சிருஷ்டிப்பு. சிருஷ்டிப்பில் முதல்ல ஆரம்பிக்கிறோம். ஓகே, 1, 2 சிருஷ்டிப்பை குறித்து நம்ம ஆரம்பிக்கணும். ஓகே, அதில் வந்து குறிப்பாக என்ன நம்ம என்ன போதிக்க வேண்டியிருக்கும்? 1, 2 சிருஷ்டிப்பில் குறிப்பாக என்ன போதிக்க வேண்டியிருக்கும்? பிள்ளைங்களுக்கு என்ன சொல்லிக் கொடுக்க வேண்டியிருக்கும்? அல்லது நம்மளுடைய புதிய விசுவாசிகளுக்கு என்ன சொல்லிக் கொடுக்க வேண்டியிருக்கும்? மனுஷன் வந்து தேவ சாயல்ல படைக்கப்பட்ட, மனிதனுடைய படைப்பு முக்கியமானது. அல்லது ஒன்று வந்து எல்லா படைப்பும் முக்கியமானது, எல்லாமே கர்த்தர் படைத்தார். பாராக் அப்படின்னுங்கிற வார்த்தையை வந்து கர்த்தருக்கு மட்டுமே உபயோகிக்கப்படுத்தப்பட்ட வார்த்தை. படைக்கப்பட்டது, சிருஷ்டிக்கப்பட்டது, உருவாக்கப்பட்டது, இந்த எல்லாமே என்ன சொல்கிறது, இந்த பேசிவ், அதாவது டிவைன் பேசிவில் இருக்கும். அதுக்கு ஒரே ஒரு சப்ஜெக்ட் மட்டும்தான் போட முடியும், த லார்ட். அவர் ஒன்று தான் சிருஷ்டிக்க முடியும். ஓகே, வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். இட்ஸ் a வெரி நைஸ் ஒன், பாராக் அப்படிங்கிறது. அப்போ சிருஷ்டிப்பை பற்றி நம்ம பேசணும். சிருஷ்டிப்பில் வந்து எல்லாருமே எல்லாம் வந்து நீங்கள் பேசலாம். ஓகே, வேற என்ன செய்யணும்? மனுஷனுடைய சிருஷ்டிப்பை பற்றி சொல்லணும். அப்புறம் மனிதனுடைய அதாவது மேரேஜ், ஆதாமுக்கு ஒரு ஓகே, மனிதனுடைய ஒரு மனிதனுக்கு ஒரு மனைவி. அதாவது அவனை படைக்கும்போது, மனுஷனை படைக்கும்போது எப்படி ஆண்டவர் படைத்தார்? ஆணும் பெண்ணுமாக படைத்தார். ஓகே, அதை வந்து நம்ம ரொம்ப தெளிவாக சொல்லணும். ஆமாம், நீங்கள் சொன்னது மாதிரி என்ன சொல்ல வேண்டியது இருக்குது? தன்னுடைய சாயலாக படைத்தார், குரங்கு சாயலாக படைக்கலை. ஓகே, கர்த்தருக்கு சோத்திரம். ஆமாம், அதுக்கு அடுத்ததாக புருஷருக்கும் ஸ்திரீக்கும் உள்ள சம்பந்தத்தை குறித்து பேசுகிறார். ஃபேமிலி. ஆமாம், ஃபேமிலி இருவருமே ஒன்றாக படைக்கப்பட்டார்கள். மனைவி வந்து காலில் இருந்து படைக்கப்படலை இல்லையா? காலில் இருந்து படைக்கப்படலை, நைட்டாக சைட்லேருந்து விழாவிலேருந்து படைச்சிருக்காரு, ஏற்ற துணையாக படைத்திருக்கிறாரு. ஆக கர்த்தரே வந்து முதலாவது திருமணத்தை நடத்தியிருக்கிறார் இல்லையா? காட் ஆர்டைன்ட். அதாவது ஆண்டவர் படைத்த முதலாவது இன்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொன்னோம்னா இந்த மேரேஜ்.